ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ நீட் அகாடமி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 2025 ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியிலையும் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 ஒரு கேட்டகரி யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியிலையும் என்ன கட் ஆஃப்ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை லாஸ்ட் 5 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. அதுக்கான சின்ன டீட்டெயிலை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ரைட், இந்த பேட்சில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன இன்னுமே பெட்டராக அடுத்தடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்க முடியுமா நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 581 லாஸ்ட் இயர் நம்ம எடுத்திருக்காங்க நீட் 2025 தருண்ஜி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டாப்பர்ஸ் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்மளோட டாப்பர்ஸ், நான் ட்ரெயின் பண்ண டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்சில் டேரெக்டாக வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறாங்க. என்னன்னா இப்போ 2025 ரொம்ப கஷ்டமான பேப்பர், எப்படி பட் இவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணி இன்னைக்கு டாக்டராக இருக்காங்க, எப்படி அவங்க எம்பிபிஎஸ்க்குள்ளே போனாங்க அப்படிங்கிறது இந்த பேட்சில் வந்து ஹைலைட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்க கைட் பண்ண ஓகே சார் சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட அட்மிஷனை நீட் 2026க்கு. ஆஃப்லைன் பேட்ச் அட்மிஷனும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் படிக்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த ஃபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30,000 கோர்ஸ் ஃபீஸும் அண்ட் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் பேட்சில் 5,400. அந்த ஆன்லைன் பேட்சுங்கிறது 11th நீங்கள் படிக்கிறீங்க ஆர் 12th படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் பேட்சுக்கு போகலாம். சார் நான் 1 year படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் இன்னொரு அகாடமியில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஆனால் பட் அந்த சரியாக சொல்லிக் கொடுக்கல, என்னால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியல, ஃபிசிக்ஸ் சம் சால்வ் பண்ணவே முடியலன்னு மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வரலாம், ஆஃப்லைனும் வரலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெடிக்கல் காலேஜ், நம்மளோட டாப்பர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இன்னும் நிறைய டாப்பர்ஸ் இருக்காங்க. இங்கே நம்ம ஹைலைட் பண்ணுறது என்னன்னா இப்போ இவங்களாம் டைரெக்டாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ஆஃப்லைன் ஆன்லைனில். இது இன்னும் நம்மளால எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை பயன்படுத்தி இந்த வருஷம் டிஃபிகல்ட்டாக வரக்கூடிய பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. சரி, ரைட், ஓகே. ஸோ அட்மிஷனுக்காக 9080549820 நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க, ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஓகேங்களா? ஆன்லைன் ஃபீஸ் சொல்லல இல்லையா, 5,400 rupeesமா. 7,400 rupees கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 5,400 rupees, 2,000 rupees நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஆஃப் பெஸ்ட் கைட்லைன்ஸ் கிடைக்குது, பெஸ்ட் கிளாஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இன்னொரு டைம் ஆஃபர் கொடுத்து நிறைய பேரை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். சரி, ரைட், ஓகே. இப்போ பேக் டு த டாபிக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னென்ன இப்போ எப்படி ஹைலைட் ஆகிருக்கு. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி முடிஞ்சிருக்கு ஒரு ஐடியா மட்டும் தான். நெக்ஸ்ட் இயர் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த ஐடியா வச்சு நெக்ஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மார்க் கட்டாயமாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மார்க்ஸ் தான். சரி, ரைட், நான் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதோட கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அன்ரிசர்வ்டு கேட்டகரி ரவுண்ட் 1 534 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்டு 2 பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு 5 mark ரெடியூஸ் ஆகி 529. அதுக்கப்புறம் ஒரு 2 mark ரெடியூஸ் ஆகி 527 க்ளோஸ் ஆயிருக்கு யூஆர் கேட்டகரிக்கு. இடபிள்யூஎஸ் ஆல் இண்டியா கோட்டால 528 சீட்டு மார்க் வரைக்குமே சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 2ல 524 வரைக்குமே கிடைச்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 3ல 522 வரைக்குமே கிடைச்சிருக்கு. அண்ட் ஓபிசி வந்து 532 வரைக்குமே சீட் வாங்கியிருக்காங்க. அண்ட் ரவுண்டு 2ல வந்து பார்த்தீங்கன்னா 528 ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச கடைசி மார்க். அண்ட் ரவுண்டு 3ல 527 வரைக்குமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு அளவில் பிசி குழந்தைங்க, பிசிஎம் குழந்தைங்க, எம்பிசி குழந்தைங்க, டிஎன்சி குழந்தைங்க, இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி குழந்தைங்க, இதில் எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்துக்கலாம். எஸ்சி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 457 வரைக்குமே நல்லா மார்க் பார்த்தீங்கன்னா 457 ஈஸியாக எடுத்துருக்கலாம். இந்த வருஷம் கஷ்டமாக இருந்த பட்சத்துலையும் எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான். 457 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் வாங்கியிருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 2ல 443 அண்ட் ரவுண்ட் 3ல 441. அண்ட் ஃபைனலாக எஸ்டி குழந்தைங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 426 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சிருக்கு. ரவுண்டு 2ல 490 வரைக்குமே சீட் வாங்கியிருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 3ல 415. ஸோ 415ஓட லீஸ்ட் நீட் ஸ்கோராக வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்குங்கிற பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும். ஓகே சார், அதில் கீ அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதே பார்த்துடலாம். லிசன்மா,
இல்லை கீ அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் போன வருஷத்தோட இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. அது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஜென்ரலாக குறையும். பட் பேப்பர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறப்ப போன வருஷத்துல இந்த வருஷம் பேப்பர் குறைஞ்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 குறையும். அதுதான் ஆஸ் யூஷுவல் நடந்திருக்கே தவிர்த்து வேற எதுவும் இல்லை. சேம் காம்படிஷன் லெவல் யார் யாருக்கு நடுவில் இருந்திருக்குன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கும் அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் சேம் காம்படிஷன் இருந்திருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2 ரவுண்டு 3 சேம் மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு 527ல. அண்ட் லீஸ்ட் கட் ஆஃப் அப்படி யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலாக வரக்கூடிய எஸ்டி ஸ்டூடெண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் ஸ்கோர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ அப்சர்வேஷனாக நம்ம இந்த கவுன்சிலிங் முடியிறப்ப பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஓமந்துரார், ஸ்டான்லி, சேலம், திருச்சின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு அது இண்டிவிஜுவல் வீடியோ போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க என் சேனலில். ஸோ தட் நீங்கள் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளேஸில் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோட எண்டில் ஒன் செகண்ட் ரிமைண்டர் பண்ணிடுறோமா, ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் உங்கள் பேக்லாக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒன் செகண்ட் புஷ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட டாப்பர்ஸ் கைட்லைன்ஸ் ப்ளஸ் என்னோட கிளாஸஸ் மற்ற ஃபேக்கல்ட்டியோட கிளாஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்லேயே ரொம்பலாம் நம்ம அதிகமாக போட போதில்லை. இதை விட லோயஸ்ட் மார்க் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த அகாடமிக்ஸில் லட்சக்கணக்கில் வாங்குறப்போ நீங்கள் பே பண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்கோம். அந்த சார்ஜ் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸோட 1 hour 1 hour 2 hours 3 hours சொல்லிட்டு டெய்லியுமே யூடியூப் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது தொடர்ந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். தட்ஸ் மை ப்ராமிஸ். டெய்லியுமே நம்ம மார்னிங் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ அது தொடர்ந்து லைவ்ல வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம நிறைய வளர்த்துக்குவோம். நீட் 2026 பேப்பர் கஷ்டமாக வந்தாலும் நம்மளோட நாலேஜபிளான அப்ரோச் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கணுமா. நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் த வெரி பெஸ்ட் மார்க்.